எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்னதுரை அவர்கள் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை கடந்து இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னென்னா +2ல் தேர்ச்சி பெற்று அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர், அவங்க எல்லாருக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு. எல்லாத்த விட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்னதுரை சின்னதுரை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் இன்றைக்கி அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, அவர் நம்ம தமிழக முதல்வர்களை சந்திச்சிட்ட பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அப்போ ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில பேரால், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்க போது அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் என்ன மாதிரி படித்து ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு பதிலுக்காகவே இன்றைக்கி அவரை பார்க்கணுன்னு வந்தேன். எல்லாத்த விட நம்ம வீட்டில் ஒருத்தராக எல்லோரும் பார்க்குற நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இவரை கூப்பிட்டு பாராட்டி இவருக்கு எஜுகேஷனுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா சார்? சொல்லியிருக்காரு. சிஎம் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நல்லா படிங்க. அந்த பக்கம் உங்களுக்கு அரசு உதவி இருக்குது. வேர்கொண்டு எந்த உதவியாக இருந்தாலும் நீங்கள் என்ன கேளுங்க. என்னம்மா சந்தோஷமாக இருக்கீங்களா? எதை வச்சு கவலைப்படாது. அதுவும் நல்லா படிச்சு தான் அப்புறம்னா பாப்பா 9th படிக்கிறீங்க. அப்போ சரி, பாப்பா எதுக்கும் எதாவது ஹெல்ப் பண்ணால் கேளுங்க. ஷூரா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னவா இருந்தாலும் சரி, சாதிக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு சாதிச்சிருக்காரு. நான் ஏன் சின்னதுரையை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, அவர் இன்டர்வியூவில் சொன்ன பதில் தான், ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னால், நீங்கள் பாட்டுருக்கீங்க, அவங்க யாரால் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்களும் என்ன மாதிரி படித்து நல்லபடியாக வரணும்னு சொன்னார். அந்த ஒரு பதிலுக்காக தான் சின்னதுரையை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். எல்லாத்த விட நம்ம வீட்டில் ஒருத்தராக நினைக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் தம்பியை கூப்பிட்டு என்ன உதவி வேணுமோ கேளு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு படிப்பு செலவுக்கு. அதே மாதிரி சின்னதுரைக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், பேசலாம். ஓகேவா? எது வந்தாலும். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.